எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. தமிழ்லே பார்த்துருப்பீங்க. நானும் 3 நாள் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கன்றுக்குட்டி ரொம்ப உடம்புலண்டு. இன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி போல் தான் இப்போ தான் இறந்துருச்சு. காய்ச்சல் தான், ரொம்ப காய்ச்சல் தான். அது முடியாப்புல இருந்துச்சு. டாக்டர் சின்ன குட்டி இருக்கனால ஊசி போட வேணான்ட்டாங்க, ஏன்னா தாங்காது வேறு. மாத்திரை கொடுத்தாங்க. முதல் நாள் மாத்திரை கொடுத்தோம், நல்லா தான் இருந்துச்சு. 2வது நாள் மாத்திரை கொடுக்கும்போது நைட்டே ஒரு மாதிரி இதாச்சு. காரணம் அது சரியாக இறையும் திங்கலை, தண்ணி குடிக்கல. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் தண்ணியை புகட்டி விட்டோம். ஒரு இறை கூட கடிக்கல 2 நாளும். அதனால் ரொம்ப முடியும், எதிர்ப்பு சக்தி இல்லை. அதுக்கு முன்னாடி வந்த மூலிக்குட்டி, நம்ம ரிக்கி பாண்டி, இவங்கெல்லாம் சாம்பிராணி போகும் பிடிச்சோம். வேறு மாத்திரை கொடுக்கல, ஊசி எதுவும் போடல, தள்ளி கொடுத்துட்டாங்க. 2 பேரும் காய்ச்சல் சரியாயிடுச்சு. கன்னிக்குட்டிக்கு மட்டும் அந்தளவுக்கு தள்ளி கொடுக்க முடியல. இப்போ வரி குதிரைக்கு நண்டுக்கும் காய்ச்சல் தான். ஆனால் அந்த சாம்பிராணி பிடிச்சோம், அவளுக்கு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டாள். நம்ம கன்றுக்குட்டிக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைங்க, இறந்துருச்சு. ஏன் இந்த காய்ச்சல் வருதுன்னா, ரொம்ப வெயில்னால, அது போக பனி வேறு. பனியில் கூட எனக்கு அந்தளவுக்கு நான் கன்னிக்குட்டியை போடலைங்க. இந்த பனியில் கூட சமாளிச்சாச்சு. வெயிலில் தான், வெயிலுக்கு இந்த டாக்டரை கேட்டால் வெயிலுக்கும் நான் அந்த காய்ச்சல் வரும். எவ்வளோ அடமழையெல்லாம் தாங்குச்சு அந்த கன்னிக்குட்டி, இந்த வெயிலை தாங்க முடியாமல் போச்சு. அடமழையெல்லாம் இந்த வட்டம் ரொம்ப மோசங்க. இதுக்கு முன்னாடி விட இந்த வருஷம் அடமழை தான் ரொம்ப ஒரு பிடிச்சிச்சு. அதுலேயே தாங்கிருச்சுங்க. குட்டியாகவே ரோலக்ஸ் எல்லாம் தாங்கிட்டாங்க. இந்த வெயிலில் தாங்க முடியாமல் போச்சு. வெக்க தாங்க இருக்கிறதுலே ஆடுக்கு ரொம்ப ஹீட்டு, வெள்ளாடை பொறுத்தளவுக்கு. டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க, வெள்ளாடுக்கு ஹீட்டு தான் தாங்காது ஒரு சில ஆடு. இந்த குட்டி சின்ன குட்டி பால் குடியிலே 3 மாதம் ஆறுக்கு முன்னாடியே விற்றுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் இருந்துச்சுன்னா நல்லா பால் சத்து இருந்திருக்கும், எதிர்ப்பு சத்து இல்லாமல் போச்சு. அதனாலே இந்த குட்டி வரும்போதே கொஞ்சம் ஊசி போட்டப்போ தேராமல் இருந்துச்சு. பூச்சி மருந்து ஊசி போட்டோம். இது கூட இருந்த இதோட அக்கெல்லாம் தேறிச்சு, இது தேராமல் போயிடுச்சு. அப்போயே நினச்சது எதிர்ப்பு சத்து இல்லாமல் இருந்துச்சு. எவ்வளோ மழை தாங்குச்சுங்க, இந்த சின்ன வெயில் தாங்காமல் போச்சு. நானும் என்னென்னமோ நாட்டு வைத்தியம் பார்த்தேங்க, இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தேன். எந்ததுமே கடைசியில் நாட்டு வைத்தியம் லைட்டாக கடிச்சு, இங்கிலீஷ் மெடிசனு ஒரு நாள் கடிச்சு. அதுக்கப்புறம் இறந்திங்காமல் போச்சு. இறந்திங்கல நாங்களும் தண்ணியை வெறும் தண்ணியை மட்டும் போட்டோம். கோமியம் தண்ணியில் நல்லா பிடிச்சிங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கழிச்சல் எதுவுமே இல்லை, காய்ச்சல் தாங்க. அப்படியே சளி அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. டானிக்கும் கொடுத்து பார்த்தா ஒன்றும் ஆகலைங்க. நானும் மெடிசன் கொடுத்து பார்த்தேன், ஒன்றும் செய்ய முடியல. எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு குட்டி அப்படியே பெரிய குட்டி இறந்தே போகுதுங்க. சின்ன குட்டி பிறந்த குட்டியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளர்ந்த குட்டியாக இறந்து போகுது. நம்ம அதோட அக்கா வந்து பார்த்துச்சு, ஒரு நாள் கற்றுச்சு. 2வது நாள் அதுவும் மறந்து மேய்ச்சலுக்கு வந்துடுச்சு. இப்போ இன்றைக்கி இறக்கும்போது பார்த்துட்டு ஆனால் கத்தாமல் பேசாமல் இருந்துச்சு. அதுவும் மறந்துடும் போல். என்ன செய்ய, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படியாவது குட்டியெல்லாம் நல்லா பக்குவமாக தாங்க பார்த்துட்டு வந்தேன். இப்போ குட்டி பெரிய எல்லாம் போடக்கூடாது. அது எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு குட்டியை எப்படியாவது ஏதாவது ஒன்று வந்து தாக்கிறது. கழிச்சல் கூட மாத்திரையை கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி தென்னாவட்டெலாம் இந்த ரிக்கி பாண்டி, திரிசா ஓத்துக்குள்ளே இருக்கும்போது கரெக்டாக 4 மாதத்துக்கு ரொம்ப மோசமாக கழிச்சிச்சுங்க. அப்போல்லாம் நான் யூடியூப் சேனல் அளவுக்கு வீடியோ போடாமல் தான் இருந்தேன். அப்போ சொன்ன நம்ம பண்ணிங்க அவ்வளோ கழிச்சல். இதே வெயில் காலத்து தான் தாங்க மாட்டேன். அப்போ நிறைய சென வேற கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சலுங்க. நானும் என்னென்னமோ நாட்டு வைத்தியம், இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தோம், கேட்கல. காரணம் ஹீட்டுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு வைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க அப்படியே வவுத்துக்குள்ளே குட்டியை காப்பாற்றிச்சு. ஏன்னா மாத்திரை ரொம்ப கொடுத்தா குட்டி வவுத்துக்குள்ளே இறந்துடும். அப்போ இருந்தப்போ தெனாவட்டு எப்படி தள்ளி கொடுத்துச்சுங்க. தெனாவட்டில் சொன்ன மாட்டேங்க, அப்போ ரொம்ப ஒடுங்கிருச்சு. அதாவது சொல்லப்போனால் கரை குட்டி ஒவ்வொரு அளவுக்கு இருந்துச்சு. எப்படியும் ஒரு வழியாக தள்ளி கொடுத்துருச்சுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். எப்படியாவது குட்டியில் மட்டும் காப்பாற்றுறேன், இருக்கிற குட்டியாவது காப்பாற்றுன்னு பார்க்குறேன். எப்படியாவது போயிடுதுங்க. சரி, என்ன செய்ய, நான் எப்படியாவது சாகக்கூடாதுன்னு பார்த்தேன். கன்னிக்குட்டி நல்லா இருந்துச்சு, போயிடுச்சு. என்னால் ஒன்றும் இப்போ என்ன செய்ய, இருக்கிற குட்டியாவது காப்பாற்றுவோம். என்னை பொறுத்தளவுக்கு அப்படித்தான். வரது வரட்டும், போகிறது போட்டோம், இருக்கிறத மட்டும் காப்பாற்றணுங்க. இந்த வெயிலுக்கு தான் எப்பயும் போல் நானும் வெயிலை காட்டாமல் முடிஞ்சளவுக்கு நிழல்லே போட்டு மதியமும் அடைச்சிட்றேன். 2 மணி நேரம் ஒரு வேப்ப மரத்தை கீழே போட்டுறேன். அது போக காலையில் தான் வெயிலில் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்துட்டு, அது மட்டும்தான் என்னால் கொஞ்சம் பண்ண முடியல. தோட்டத்தை வெள்ளையும் பார்த்துட்டு வர சரியாகிடுது. சரிங்க, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நானும் எப்படியாவது ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஒன்றும் காப்பாற்ற முடியல. கடைசி நாள் தான் ரொம்ப தலையை தொங்கப்பட்டுருச்சு. சளி தான் ரொம்ப வந்துருச்சு. மேலெல்லாம் தொட்டு பார்த்தோம், காய்ச்சல் தீயாக சுட்டுச்சுங்க. இத்தனைக்கும் பனியில் போடாமையே இந்த 1 வாரம் கட்டிக்குட்டியை நானும் முடிஞ்சளவுக்கு சேஃபாக கொண்டு வந்தேன். அது ரிக்கி பாண்டியை நம்ம மூலிகுட்டி கூட வெளியே போட்டிருந்தேன். தாங்கிட்டான் பயம் இல்லை. எப்படியோ அந்த சாம்பிராணி போட்டு தாங்கிச்சுங்க. பரவாயில்லைங்க, சாம்பிராணி காய்ச்சலை தள்ளி கொடுத்துச்சுங்க. 4 குட்டி நம்ம அதை காய்ச்சி வச்சுருந்தா. இன்றைக்கி வரிக்குதிரையும் நம்ம நண்டு இதெல்லாம் இருக்கா, இன்றைக்கி காலையில் ஒரு தடவை சாம்பிராணி பிடிச்சி விட்டா ஒரு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் பிடிச்சி விட்டோம். இந்த கன்னிக்குட்டி கட்டைக்குட்டிக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைங்க, தான் காரணம்.
என்றைக்குமே முடிஞ்ச அளவுக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு மேலே குட்டி தான் வாங்கி வளர்த்தா நல்லது. இதுக்கு 3 மாதம் ஆகலை அப்போயே நினச்சேன். ஆனால் நல்லா இருந்துச்சு, மேய்ச்சலாம் இருந்துச்சு, அதில் குறைச்சல் இல்லை. தண்ணி நல்லா குடிச்சிச்சு, வீட்டு தண்ணி கம்மா தண்ணிலாம் குடிச்சிச்சு, மழையே தாங்குச்சு, மார்கழி மழைத்தையே. இந்த வெயிலை தாங்க முடியாமல் போச்சு. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. சரி, என்ன செய்ய பார்ப்போங்க. அடுத்த வீடியோவில் இருக்கிற குட்டியை நான் போய் தோட்டத்து வேலையை முடிச்சுட்டு அந்த குட்டிக்கு சாம்பிராணி எப்பயும் போல் பிடிக்கணுங்க. சரி பார்ப்போங்க. பாய். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி பாய்.